ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் லீவ் சாட்டர்டே, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிலேட்டட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் வருது. ஸோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மார்க்கெட் க்ளோசிங் பார்த்துருப்பீங்க. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 24,823 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு மார்க்கெட்டு. அது மாதிரி சென்செக்ஸ் வந்து 81,086 பாயிண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் 50,933 பாயிண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் வந்து 52 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருந்துச்சு, நிஃப்டி ஐடியில் 400 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவ்ல இருந்துச்சு. நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டாவில் எடுத்து பார்த்தோம். ஸோ எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 22 சரி 23 ஆஃப் ஆகஸ்ட் 2 நாளுமே கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலாட்டு இவங்க டிஏஎஸும் கன்சிடர் பண்ணியிருந்தாங்க, எஃப்ஐஎஸும் கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த ஆகஸ்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஐஎஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டலாட்டு ஒரு 4 நாள் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. 4 நாளில் 5 நாள் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. 1, அப்புறம் 9 ஆகஸ்ட், 16, அப்புறம் 22, 23 மிச்சம் எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்தில் எஃப்ஐஎஸ் வந்து நெட் செல்லர்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஸோ ஆனால் டிஏஎஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் ஒரு நாள் கூட அவங்க வந்து நெட் செல்லர்ஸாக இல்லை. டிஏஎஸ் வந்து ஆகஸ்ட் 1 மட்டும் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. மிச்சம் எல்லா நாளுமே டிஎஸ் வந்து மார்க்கெட்டில் நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ மோரல் இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் மேலே காக்னிசான் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அதாவது ஃபெடரல் கோர்ட் டெக்ஸாஸில் தான் இந்த வழக்கு தொடர்ந்துருக்காங்க. காக்னிசானோட சப்சிடரி காக்னிசான் ட்ரைசெட்டோ அவங்க மூலமாக தான் இந்த வழக்கு தொடர்ந்துருக்காங்க. காக்னிசான் ட்ரைசெட்டோங்கிறது காக்னிசானோட ஒன் ஆஃப் த ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இவங்களோட ட்ரேட் சீக்ரெட்டை வந்து இன்ஃபோசிஸ் தவறாக பயன்படுத்தியிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் டெஸ்ட் கேசஸ் ஃபார் ஃபேசட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணுறதுக்கு இன்ஃபோசிஸ் வந்து காக்னிசானோட ஒரு ட்ரேட் சீக்ரெட்டை தவறாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி டெக்ஸாஸில் இருக்கிற ஃபெடரல் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க காக்னிசான் வந்து இன்ஃபோசிஸ் மேலே வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. பட் வந்து இன்ஃபோசிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் அப்படி எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. மோரலாட்டு அந்த வழக்கில் தீர்ப்பு வந்தால் தான் தெரியும் நமக்கு என்ன நடந்திருக்குன்னு. இது வந்து இன்ஃபோசிஸ் காக்னிசான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வருண் பெவரேஜஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. நான் ஸ்டாக் ப்ரைஸ் அப்டேட் பண்ணியிருந்தேன். 1582 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நியூ என்ட்ரி இப்போதைக்கு எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு தான் சொல்லியிருந்தேன், ஏன்னா ஸ்டாக் நல்லா ரேலி இருக்குது. ஸோ இந்த வருண் பெவரேஜஸை ஹோல்ட் பண்ணலாமா சேல் பண்ணலாமா அப்படி கேட்டிருந்தீங்க. வருண் பெவரேஜஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாட்டு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ₹1.25 பார்த்தீங்கன்னா அவங்க டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு இன்ட்ரீம் டிவிடெண்ட். அது மட்டும் இல்லாமல் 2:5 அந்த ரேஷியோவில் ஸ்பிரிட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கேட்டால் அந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுறது தான் நல்லதுன்னு நான் சொல்வேன். அது மட்டும் இல்லாமல் அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா அவங்க ஆகஸ்ட் 9 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 13 அந்த டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான் வருண் பெவரேஜஸில் என்னோட ஒப்பீனியன். ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ இது இந்த உங்களுக்கு ஸ்பிளிட் இருக்குது, டிவிடெண்டும் கிடச்சிருக்கும். ஸோ மோரலாட்டு வருண் பெவரேஜஸில் இப்போதைக்கு இருக்க ட்ரெண்டில் ஹோல்ட் பண்ணுறதுனா நல்லது. அவங்க டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான ரெக்கார்ட் டேட் வரல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் அப்ரூவல் கிடச்ச பிறகு தான் அந்த ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்தான ரெக்கார்ட் டேட் வெளியே வரும். ஸோ அது வரைக்கும் வருண் பெவரேஜஸை ஹோல்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்டி ஃபுட்ஸ் பற்றி கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. ஸோ மோரலாட்டு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ₹362 இருந்துச்சு. 4.5% வந்து லாஸ்ட் மார்க்கெட்டில் ஏற்றிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஆட்டு 52 வீக் ஹை அதுக்கு பக்கத்தில் இருக்குது. 52 வீக் ஹையே 364 தான். அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ 12,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ள கம்பெனி. ஃபுட் செக்டரில் நான் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஐடிசியில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், வேறு எந்த கம்பெனிலையுமே ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ இது வந்து ஐடிசியை கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன கம்பெனி தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதிலலாம் உள்ள என்ட்ரி கொடுக்குது. இப்போதைக்கு இந்த ரேஞ்சில் இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுக்குறது ரிஸ்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்பவே ரேலியாக இருக்குது, மார்க்கெட்டே பீக்கில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த சமயத்தில் இந்த ஸ்டாக்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு எகெயின் இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துன்னா என்ட்ரி கொடுக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் இப்போதைக்கு எல்டி ஃபுட்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து எல்டி ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குஜராத் நர்மதா வேலி ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் இந்த கம்பெனி டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ₹16.50 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டிவிடனுக்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிவிடெண்டுக்கான ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் வந்து அப்ரூவல் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் அப்புறம் 30 நாளில் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும்னு சொல்கிறாங்க. மோரலாட் இது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் நர்மதா வேலி ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு ₹16.50 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸில் வந்து அப்டேட். யூஎஸ்எஃப்டிஏ பார்த்தீங்கன்னா இவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஃபார்முலேஷன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஸ்ரீகாகுளம் ஆந்திர பிரதேஷில் இருக்குது. அங்கே வந்து யூஎஸ்எஃப்டிஏ ஆகஸ்ட் 19 to ஆகஸ்ட் 23 வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் 483 3 அப்சர்வேஷன் வந்து இஷ்யூ பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இதை வந்து விரைவில் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸும் சொல்லியிருக்காங்க.
டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 6954 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ என்ன கேட்டால் டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் நான் உள்ள என்ட்ரி கொடுக்க போகிறது இனி வந்து அட்லீஸ்ட் ஒரு 6500 கீழே வந்துச்சுன்னா தான் நான் வந்து என்ட்ரி கொடுப்பேன். ஸோ அப்படி இல்லைனா அந்த ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன் டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸில். இது வந்து டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்சஸில் வந்து அப்டேட். ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடரி மூலம் மட்டும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட் வந்து பெர்ஃபெக்ட் டே ஐஎன்சி அப்படிங்கிற கம்பெனியோட போடுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் டே ஐஎன்சி வந்து அவங்க வந்து இந்த ஸ்டெர்லிங் பயோடெக் லிமிடெட் அப்படிங்கிறது அவங்களோட கம்பெனியாக இருக்குது. அதில் 50% ஆஃப் த ஸ்டேக்கை இவங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்ட்டை விற்கிறாங்க. ஸோ இது மூலம் மட்டும் ஸ்டெர்லிங் பயோடெக் லிமிடெட் நீ வந்து 50:50 அந்த பேசிஸில் ஜாயிண்ட் வெஞ்சூரில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த டிரான்சாக்ஷனுக்கு வந்து அவங்க ஃபினான்ஷியல் அட்வைசராட்டு நியமிச்சிருக்குது. பெர்ஃபெக்ட் டே வந்து இந்த டிரான்சாக்ஷனுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசராட்டு நோவா ஒன் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஏம் பண்ணுறது ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் ஹை குவாலிட்டி எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ரோட்டீன் ப்ராடக்ட்ஸ், என்விரான்மெண்ட் இம்பாக்டை வந்து ரெடியூஸ் பண்ணலாம், கன்சியூமர் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஃபெர்மெண்டேஷன் பேஸ்டு நியூட்ரிஷன் ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிறது இந்த ஸ்டெர்லிங் பயோடெக் பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் பேஸ்டு ஏபிஐ ப்ராடக்ட்டு, அடுத்தது கெலட்டின் இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, சேலும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அனிமல் ஃப்ரீ ப்ரோட்டீன், லாக்டோஸ் இன்டாலரண்ட் இதில் எல்லாமே இருக்காங்க கன்சியூமர் பேஸ்டு. இது வந்து ஜைடஸ் லைஃப் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இவங்க சீக்வன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஒரு பயோபேஸ்டு ப்ராடக்ட் தயாரிக்கிற மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயோபேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் சீக்வன்ஸ் குரூப்போட சப்சிடரி தான் கிமாக்ஸி இன்டர்நேஷனல் லிமிடெட். அவங்களுக்கு கூட தான் அந்த மேனுஃபேக்சரிங் அக்ரிமெண்ட் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் மேனுஃபேக்சர் ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு அவங்க சொன்ன மாதிரி பயோபேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இது வந்து சீக்வன்ஸ் குரூப்போட கெமாக்ஸி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற அவங்களோட சப்சிடரி கிட்ட தான் அந்த மேனுஃபேக்சரிங் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இது வந்து ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் பற்றி தான் பேசலான்னு இருக்கிறேன். டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஓ வந்து 20 இயர்ஸ் ஆகுது. ஸோ 2004 ஐபிஓ வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் 20 இயர்ஸ்னா. ஸோ அவங்க ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. ஐபிஓ வரும்போது அவங்களோட ப்ரைஸ் வந்து 106 ரூபா அந்த ரேஞ்சில் வந்திருக்காங்க. அந்த சமயம் மார்க்கெட் கேப்லேஷன் 40,653 கோடியாக இருந்திருக்கு. இப்போ மார்க்கெட் கேப்லேஷன் எந்த ரேஞ்சுக்கு உயர்ந்திருக்குன்னா 16,28,121 கோடியாக இருக்குது. அந்த சமயத்தில் சென்செக்ஸ் அவங்க ஐபிஓ வர சமயத்தில் சென்செக்ஸ் வந்து 5,088 பாயிண்ட்ஸாக இருக்குது. இப்போ 81,053 பாயிண்ட்ஸாக இருக்குது. ஸோ 106 ரூபாயில் இன்ட்ரடியூஸ் ஆன ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 4,450 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த டிசிஎஸோட ஷேர் ப்ரைஸ் லாஸ்ட் ஆகஸ்ட் 22 எந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா 4,449 ரூபாயில் இருக்குது. ஸோ எந்த ரேஞ்சில் பேருக்கு பாருங்கள் 20 இயர் சிஏஜிஆர்னு சொல்லுவாங்க. அது வந்து 20.6% இருக்குது அந்த ப்ரைஸ். மார்க்கெட் கேப்லேஷன் 20.3% அந்த ரேஞ்சில் க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஏன் நான் பேசுகிறேன்னா டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஐபிஓ வரும்போது ஐபிஓ வரட்டும் ஓகே. ஸோ அந்த கம்பெனி டாடா குரூப்லே அதிக அளவு பெரிய கம்பெனினா அந்த டிசிஎஸ் தான் சொல்லுவாங்க. மற்ற கம்பெனிலாம் கம்பேர் பண்ணும்போது டாடா குரூப்பில் பெரிய கம்பெனி தான் அது வந்து இந்த ஐடி செக்டாரில் இருக்க டிசிஎஸ் தான். இந்த ஆர்டிக்கலில் ஒரு ஸ்டோரியும் சொல்கிறாங்க. அதாவது டிசிஎஸில் ஐபிஓ சமயத்தில் அதாவது 2004 நீங்கள் 850 ரூபா டிசிஎஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேரில் இப்போ அதோட வேல்யூ 38,823 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 4,467% 20 வருஷத்தில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் போஸ்ட் பண்ண அப்டேட்டு. டிசிஎஸோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 41% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 7.7% வந்து இந்த ஐபிஓ வந்து ஓவர் சப்ஸ்கிரைப்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரட் வந்து பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் ஆஃப் டிசிஎஸ் ஐபிஓ பற்றி ஒரு ஆர்டிகல் வந்துருந்துச்சு. அதை தான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெண்டு பற்றி அப்டேட்டு. ஸோ இந்த 2 ஷேரில் நான் கன்சிடர் பண்ணது லாஸ்ட் ஆட்டு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் வர உங்கள்கிட்ட ஷோ பண்ணியிருந்தேன். ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸும் ட்ரெண்டும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பதிலாக டிவிஸ் லேபார்ட்டரிஸும் எல்டிஎம் என்ட்ரியும் வெளியே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து செப்டம்பர் 30 நடைமுறைக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாட்டி உங்களுக்கு ஃபண்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஃப்ளோ அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ மோரலாட்டி இது வந்து ட்ரெண்டு இவங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நான் லாஸ்ட்டாக பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு கொஞ்சம் ஷேர் ரேலியாக இருக்குது. பட் நான் ஒரு லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணி வாங்கியிருக்கிறேன். ஸோ ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்குன்னு நினைக்கிறேன் பாரத் எலக்ட்ரானிக்ஸ். இது வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி குரூப்பில் ஜிகிஜி பார்ட்னர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் 80,000 கோடியை டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நியர்லி 1.71 crores ஆஃப் ஷேர் வந்து இந்த ரீசெண்டாட்டு நான் சொன்னேன் அம்புஜா சிமெண்ட்ஸில் வந்து அதானி குரூப் வந்து விற்கிறாங்க, ப்ரொமோட்டர் வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதில் 0.69% ஆஃப் த ஸ்டேக்கை ஜிகிஜி பார்ட்னர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு 1,679 கோடிக்கு. ஸோ அவங்க அதானி குரூப் எவ்வளோ டைவர்ஸ் பண்ணாங்கன்னா 2.8%, 4,251 கோடிக்கு.
இதில் இவங்க சில அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ ஜிகுஜி பார்ட்னர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் அதானி குரூப்பில் 80,000 கோடியை டச் பண்ணியிருக்கு. இவங்க வந்து மார்ச் 2023 அதாவது அந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் அதானி பவரில் வந்து இவங்க அதானி குரூப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜிகுஜி பார்ட்னர்ஸ் பண்ணதில் அதானி பவரில் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. 7.73% ஓனர்ஷிப் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதானி கிரீன் எனர்ஜியில் 7%, அதானி எனர்ஜி சொல்யூஷனில் 6.6% இருக்குது. டோட்டலாக இப்போ அவங்க சொல்கிறது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதானி குரூப்பில் 80,000 கோடியை டச் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து அதானி குரூப் ஜிகுஜி பார்ட்னர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் கேஇசி இன்டர்நேஷனல் பார்த்தீங்கன்னா ஒரு 1079 கோடி உள்ள ஒரு டீலை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து கேபிள் செக்மெண்ட்டில் வருது. டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கேபிள் டிவிஷன் இந்த செக்மெண்ட்டில் தான் மிடில் ஈஸ்ட் அண்ட் அமெரிக்கா அங்கே வந்து இவங்க வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கேஇ இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்ட் கம்பெனி. இது வந்து கேஇசி இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் கரூர் வைசியா பேங்க் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் குறித்தான அப்டேட்டு. ஸோ எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. கரூர் வைசியா பேங்க்ல 9.9% ஆஃப் த ஸ்டேக் 9.99% ஆஃப் த ஸ்டேக்கை எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அக்யூர் பண்ணுறதுக்கு இப்போ ஆர்பிஐ வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கரூர் வைசியா பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. கரூர் வைசியா பேங்குக்கு பார்த்தீங்கன்னா அசித் சி மேத்தா இவர் வந்து டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. 265 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க கரூர் வைசியா பேங்குக்கு. இது வந்து கரூர் வைசியா பேங்க் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பவர் கிரிட்ல வந்து அப்டேட். பவர் கிரிட் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பவர் கிரிட்ல பாரோயிங் லிமிட் பார்த்தீங்கன்னா 12,000 கோடியாக இருந்துச்சு. இப்போ அதை வந்து 15,000 கோடியாட்டு மாற்றுறதுக்கு அவங்களோட 35th ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் பார்த்தீங்கன்னா Thursday வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. மோரல் இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பவர் கிரிட்டோட பாரோயிங் லிமிட் வந்து 12,000 கோடியாக இருந்ததை இப்போ 15,000 கோடியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த லிமிட்டு இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பவர் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மைனிங் டேக்ஸ் ஈல்ட் சம்பந்தமான அப்டேட் ரீசெண்டாக கொடுத்துருந்தாங்க. அதாவது ஸ்டேட்டே கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதில் இப்போ கோல் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா அது இம்பாக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 35,000 கோடி வரைக்கும் அவங்களோட ஃபினான்ஷியலில் இம்பாக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்களோட 2 சப்சிடரி கம்பெனிஸ் மகாநதி கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட், சென்ட்ரல் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட் வந்து இது மூலமாட்ட அஃபெக்டட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கோல் இந்தியாவோட சேர்மன் தான் சொல்லியிருக்காங்க. ஒஸ்ட் கேஸ் சினாரியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாங் டேர்ம் ஃபியூல் சப்ளை அக்ரிமெண்ட் மூலமாட்ட அவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து இதை ரிகவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து அவங்கள ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. 2 சப்சிடரிஸ் ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாட்டு இந்த மினரல் மைனிங் டேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ராயல்ட்டி மினரல் டேக்ஸ்க்கான ராயல்ட்டியை ஸ்டேட்டே கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 2005 ஏப்ரலில் வந்து அப்டேட் என்னன்னா சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த அப்டேட்டு இவங்க சென்ட்ரல் தான் கலெக்ட் பண்ணணுன்ட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாட்டு அதை ஸ்டேட் கலெக்ட் பண்ணணும்னு மாற்றினாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் இம்பாக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கோல் இந்தியா. இது வந்து கோல் இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு 35,000 கோடிக்கு மேலே அவங்களுக்கு இம்பாக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்து கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த கோல் இந்தியாவோட சேர்மேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டர்போ சிஎன்ஜி காரை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க டாடா குழுமம். டாடா நெக்ஸான் சிஎன்ஜி இது வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் மார்க்கெட்டுக்கு வர இருக்குது. ட்வின் சிலிண்டர் சிஎன்ஜி டெக்னாலஜிஸ் எல்லாமே இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாட்டு டாடா கர்வை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ அதுக்கு அடுத்தபடியாட்டு டாடா நெக்ஸான் டர்போ சிஎன்ஜி வர இருக்குது. ஸோ இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 20 lakhs மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு சொல்கிறாங்க. இது வந்து டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த பாசிட்டிவ் அப்டேட். கண்டினியூஸாக அந்த இவி சிஎன்ஜி அந்த செக்மெண்ட்டில் டாடா மோட்டார்ஸ் வந்து சக்க போட்டுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் டாடா மோட்டார்ஸோட அந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அந்த ஆர்பிட்ராஜில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ விரைவில் செப்டம்பர் 1 தான் லாஸ்ட் டேட்டு, ரெக்கார்ட் டேட்டு மறந்துடாதீங்க. டாடா மோட்டார்ஸ் மெர்ஜரில் டிவிஆர் விரைவில் போகும். டாடா மோட்டார்ஸ் ஒரு ஷேர் தான் இருக்கும். ஸோ ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் யாரும் மறந்துடாதீங்க. 7 ஷேர் 8 ஷேர் வச்சுருக்கவங்களாம் அதை வந்து ரவுண்ட் அப் பண்ணியிருக்கான் 10 ஷேர் ஆட்டி. இது வந்து டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.